வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வக்பு சட்ட திருத்த மசோதா மைனாரிட்டி அஃபேர்ஸ் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவால் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீதான விவாதம் நடந்து வருகிறது. உள்துறை இலாகாவினுடைய அமைச்சர் பதிலளித்து வருகிறார். அதை குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு. சிறுபான்மையினருக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவையில் இன்று பல ஆதாரங்களை அடுக்கி பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று. காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை அவையில் இன்று பதிவு செய்திருக்கிறது. ஆனாலும் இந்த சட்டத்தை ஆதரிக்கவில்லை என்றால் அது ஒரு வரலாற்று பிழையாக மாறிவிடும். இந்த சட்ட மசோதாவை ஆதரிக்காதவர்களை வரலாறு மன்னிக்காது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்று அவையில் பேசியிருக்கிறார். இந்த வக்பு சொத்துக்களை வைத்து அரசியல் நடக்கிறது என்றும் உள்துறை இலாகாவினுடைய அமைச்சர் பேசியிருக்கிறார். இதை பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு. 3 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா பங்கேற்கிறார். ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி, பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 3 பேருக்கும் வணக்கம். இதாயத்துல்லா சார் வணக்கம். ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய விவாதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அநேகமாக வாக்கெடுப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சார், ரொம்ப பிரமாதமாக இன்று திரு ராசாவினுடைய விவாதம், இந்த மசோதா மீதான விவாதத்தில் அவருடைய உரை அமைந்திருந்தது. நீங்கள் 95/2013 இதை மொத்தமாக நீங்கள் நிராகரித்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டுலாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக இந்த சொத்து வக்பு சொத்து அப்படின்ட்டு அடையாளம் காணப்பட்டாலே அது அரசு சொத்தாக மாறிவிடும் அப்படிங்கிற சட்டப்பிரிவே ரொம்ப அபத்தமானது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. வேற என்னென்ன விஷயங்கள் மிக எதிரானதாக இருக்கு அப்படின்ட்டு நீங்க எல்லாம் கருதுகிறீர்கள்? இந்தியாவுடைய அரசியல் சட்டம், ஜனநாயகம், மதசார்பின்மை இத்தனைக்கும் எதிராக ஒரு ஒன்றிய அரசு, ஒரு முஸ்லீம் உறுப்பினர் கூட தன்னகத்தே இல்லாத ஒரு அரசு, அந்த ஆட்சியில் ஒருவர் கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற அடாவடித்தனத்தை அவர்கள் செய்யக்கூடாது. கேபினெட்ல சொல்றீங்க? ஆமா. அரசவைக்குல இல்ல, மந்திரி சபையில சொல்றீங்க? ஆமா. ஓகே. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தாக்கல் செஞ்சிருக்க வேண்டியதை யார் செஞ்சிருக்கணும்? உண்மையிலேயே இப்ப ஒரு விஷயம் வருவோம். 1970 இதுக்கு முன்ன பல சட்ட திருத்தம் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. எந்த முஸ்லீம்களும் எதிர்க்கவில்லை. ஏன்னா முஸ்லீம் மக்களுடைய பரிந்துரைகளை கேட்டு, அது அல்லாத நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பரிந்துரைகளை கேட்டு நடந்தது. 1970 இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும் நினைச்சு அதுக்காண்டி முயற்சி எடுக்கும் பொழுது அந்த பரிந்துரையில் ஏறத்தாழ 14 ஆண்டுகள் அதை பரிசீலித்து 1984 எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வகையில் அந்த சட்ட திருத்தம் அமைந்தது. சட்ட திருத்தம் அவசியம். ஏன்னா இந்தியாவில் சட்ட திருத்தம் என்பது அவசியம் என்பதை 1951 பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. இந்தியாவுடைய சட்டம் நெகிழும் தன்மை உடையது என்று சொல்றாரு. முதல் சட்ட திருத்தமே ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதுதான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, 14 ஆண்டுகள் அந்த திருத்தங்களை கொண்டு வந்து, பரிந்துரைகளை கொண்டு வந்து திருத்தம் செஞ்சாங்க. அதன் பிறகு முஸ்லீம்களுடைய வேண்டுகோள் படி 2 சட்ட திருத்தங்களை 1995 செஞ்சாங்க. வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த சமூகத்துடைய சொத்து அவர்கள் வைக்கிறார்கள், சென்றார்கள். அதற்கு பிறகு 2013 சட்ட திருத்தம் வந்தது. எங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, ஓட்டை இருக்குது, பணம் கொடுக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் சென்னை நீதிமன்றத்தில் கூட யாராவது இந்த மாதிரி கோயில் சொத்துக்களை வந்து வாங்கி வாடகை கொடுக்காமல் இருந்தால் அவர்களை கண்டிக்கணும்னு சொன்னாங்க. இது மாதிரி இந்த வக்குவு சொத்துக்களை பாராமுகமாக யாரும் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அந்த 2013 சட்டமும் வந்துச்சு. அதையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா சட்ட திருத்தங்களை, பரிந்துரைகளை அந்த சமூகத்திலிருந்தும் கேட்டார்கள், எல்லா சமூகத்திலும் கேட்டார்கள். அன்றைக்கு இருந்த சமூகத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இது வக்குவு சொத்து, கோயில் சொத்து குலநாசம்,
வக்குஃபு சொத்து வாரிசு நாசம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வக்குஃபு சட்ட திருத்தமா, வக்குஃபு சொத்துடைய திருட்டு சட்டமா? இந்த அரசு வக்குஃபு சொத்துக்களை திருட முயற்சிக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் சொன்னேன். பாஜக அரசு, நான் மீண்டும் சொல்றேன், அதை ஆராசா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். இது திருட்டுத்தனம் என்று தெளிவா சொன்னதுக்கு ஆதாரங்களையும் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு ஆதாரம் கொடுக்கிறார் சொன்னா, நீங்க இப்ப கேட்ட மாதிரி ஒரு வக்குஃபு சொத்து என்பது அது வக்குஃபு சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே நீண்ட காலமாக நூற்றாண்டுகளாக இந்த சொத்து வக்குஃபு சொத்து எழுதப்பட்டிருக்கு, தெளிவா இருக்குது. இதை அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப அரசு என்பது வேறு, மதம் என்பது வேறுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்ப அதையும் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டார் ஆராசா. ஒரு அருமையான கேள்வி. தமிழ்நாட்டை உதாரணமா 2 கேள்வி கேட்டார். ஒன்று, அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயிலில் பேராசிரியர்கள் 100 பேர் கிட்ட இருக்காங்கன்னா ஒரு தகுதியான ஒரு முஸ்லீம் உள்ள வர்றார், அவரை தடுக்கிறாங்க. இதே ஆர்எஸ்எஸ், இதே பிஜேபி மதத்தை காமிக்கிறாங்க. அப்போ மதத்தை காமிச்சிட்டாங்க, இந்த மதத்தில் நீங்கள் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை நீங்கள் சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு சென்னை புதுக்கல்லூரி, ஜமால் முகமது கல்லூரி, வக்ஃப் வாரிய கல்லூரியில் 30லிருந்து 40 விழுக்காடு முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் பேராசிரியராக இருக்காங்க. நான் ஜமால் முகமது கல்லூரியில் படிக்கும் காலத்தில் நிறைய பேராசிரியர்கள், அது நஞ்சுண்டராவாக இருக்கலாம், ரங்கநாதன், 2 ரங்கநாதன் இருந்தாங்க, லேடி ரங்கநாதன், ரவுடி ரங்கநாதன், மாணவர்கள் பேர் கூட வைப்பாங்க. இவ்வளவு பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த தாமஸ்ங்கிறவர் தான் பிரின்ஸ்பாலாக இருந்தார். இன்னைக்கு ஜமால் முகமது கல்லூரி பிரின்ஸ்பால் யாருன்னா ஒரு கிறிஸ்தவ சகோதரர்லாம் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே எத்தனை பேர் இப்படியெல்லாம் பார்க்காத ஒரு இடத்துல இவர் கேட்கிறார் கேள்வி. நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்களே, இந்த செய்யறது சரியா? இன்னொரு கேள்வியை கேட்டார். கிரண் ரிஜிஜு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, மிகப்பெரிய தவறு. பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏமாத்திருக்காரு, பாராளுமன்றத்தை ஏமாத்திருக்கிறாரு ஒரு அமைச்சர். அவர் இன்றைக்கு தாக்கல் செய்யும் போது உள்ள மசோதாவுக்கும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லாடலுக்கும் 2க்குமே சம்பந்தம் இல்லை. ஆக அவையை ஏமாற்றி இருக்கிறார், ஜேபிசியை ஏமாற்றி இருக்கிறார். இன்னொரு விஷயம், இதே தமிழ்நாடு ஒரு காரணமா காமிச்சுதான் இன்னைக்கு இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வருங்கிற ஒரு பொய்ய சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய பொய் என்பது இல்ல அது அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவையில் சொன்னது. திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமமே, ஆமா, ஒரு கிராமம் முழுதும் 10,000 ஏக்கர் வக்குஃப் சொத்துன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியுடைய தலைவர், அதே கட்சியுடைய பிஜேபி ஜெகதாம்பிகா பால், முன்னால காங்கிரஸ் இருந்தவர், காங்கிரஸ் ரொம்ப பேர் ஆர்எஸ்எஸ் இருந்தவங்க உண்டு, இப்போ வந்தார். அப்போ வரும்பொழுது ஆட்சியர், வருவாய்த்துறை அனைத்து பேரும் உட்கார்ந்து இந்த விஷயம் சொல்லும் போது, இல்லை ஒரு சர்வே மட்டும்தான் இருக்கிறது என்று ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டத்துக்கு முன்னால தெளிவா சொன்னது. அந்த உண்மையையும் மறைக்கிறார். யார் மறைக்கிறார்? அமைச்சர் கிரண் ரிஜிஜு. கிரண் எப்படி ஒரு ஓபிசி பிரதமரை வைத்துக் கொண்டு ஆர்எஸ்எஸ் பல ஆட்டங்களை காமிக்கிறதோ, ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த ஒரு ஜனாதிபதியை வைத்து எல்லாத்தையும் கையெழுத்து பெறுகிறதோ, அதே போன்று கிரண் ரிஜிஜுங்கிறவரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை, அவர் ஒரு பழங்குடி. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் திருட விரும்புகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள், பாஜக சார்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் பலர் வக்குஃப் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். இதற்கு என்ன வழி, இப்ப அதுக்கு என்னென்ன செய்யறாங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பாராளுமன்றத்தில் இவ்வளவு உண்மைகளை மறைப்பதையும் இன்னைக்கு ஆராசா அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சால் இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு பேராசிரியரை உங்களால் நியமிக்க முடியவில்லையே, அப்ப இந்த வக்குஃப் இதுல பாதிக்கு மேல முஸ்லீம் அல்லாதவர்களை வக்குஃப் சொத்துக்கு, ஒரு முஸ்லீம் சொத்துக்கு நீங்க எப்படி உறுப்பினர்களாக போட முடியுங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இந்தியா முழுக்கும் இந்து சகோதரர்கள் எழுந்திருக்கு. இன்னைக்கு நான் வரும்பொழுது ஒரு முக்கியமான இந்து சகோதரர் கேட்கிறாரு, ஏன் நீங்கள் இதை சும்மா இருக்கீங்க? இன்னைக்கு அதாவது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு, முஸ்லீம்களால் இன்னைக்கு வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடையும் ஏன் நீங்கள் அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தியேட்டர் உரிமையாளர் சென்னையில் உள்ளவர் எனக்கு கேட்கிறாரு. ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. காரணம், இவர்கள் இந்துக்கு எதிரானவர்கள். ஓகே, பேசுவோம் சார். சார் வணக்கம். தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம்.
சார் இதே மத்திய அமைச்சர் திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமமே வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்ட்டு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஹிந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கிளப்பிய புரளியை நம்பி இதே மத்திய அமைச்சர் அவையில் பேசினாரு. இங்க தமிழ்நாட்டில் இருந்து போன கலெக்டர், ரெவென்யூ ஆபீசர்ஸ் எல்லாருமே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி முன்பாக உட்கார்ந்து அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிய பிறகு அதை பத்தி எதுவுமே பேசாம இந்த பில்லை கொண்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நிலத்தை எல்லாம் வச்சு சரியா நிர்வாகம் பண்ணா இந்த நாட்டையே மாற்றி அமைத்து விட முடியும்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துலதான் எங்களுக்கு சந்தேகம் வருது, உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கொஞ்சம் இது எக்கோ மட்டும் கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இதயதுல்லா அவர்களுக்கு, அதை போலவே நண்பர் ஹென்றி அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் இதயத்துல்லா ரொம்ப மூத்த அரசியல் தலைவர், நல்ல பண்பாளர், அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அதே கூட தேவையில்லாம இப்ப RSS வக்ஃபு சொத்துக்களை, அது இஸ்லாமிய சொத்துக்களை திருட முயற்சிக்கிறது என்று சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, வக்ஃபு சட்டத்துல நீங்க என்னமோ பெருசா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை அரசு கையகப்படுத்த முயற்சிப்பதை போல நீங்கள் தேவையில்லாத ஒரு கற்பனை வாதத்தை வைப்பதை நான் மறுக்கிறேன். அதுல என்ன கேட்டீங்கன்னா, இந்த வக்ஃபு சொத்துக்களை நீங்க ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு கூட நீங்க தொலைக்காட்சியில, உங்க தொலைக்காட்சியிலே கூட நான் செய்தி வந்ததுன்னு நான் அறிகிறேன். அதாவது மத்திய பிரதேசம் போபால் நினைக்கிறேன், போபால்ல வக்ஃபு மசோதாவை ஆதரித்து பெண்கள் பேரணி நடத்துறாங்க. அது இன்னைக்கு பெரிய மீடியால பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னைக்கு மாலை ஒரு 4 மணிக்கு அது செய்தியில வந்தது. ஒண்ணு. ரெண்டாவது, திருநெல்வேலியில இதே வக்ஃபு சொத்துக்களில் ஆக்கிரமிப்பாளர்கள் இடத்திலே ஏற்பட்ட மோதல், ஒரு அநியாயமாக ஜாகிர் ஹுசேன் என்கிற ஒருவரை வக்ஃபு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருக்கிறார். அது யாரு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் ஆக்கிரமித்திருக்கிறார் என்று அந்த சமூகத்தை சார்ந்த காவல்துறை, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அது மேல வழக்கு தொடர்ந்து அதிகாரிகள்கிட்ட முறையிட்டதன் பேர்ல ஏற்பட்ட மோதலில் அந்த உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வக்ஃபு சொத்துக்களை யார் ஆக்கிரமித்திருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் அந்த சொத்துக்களை அந்த ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு மீண்டும் மறுபடியும் வக்ஃபு வாரியத்திற்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு பயன்படுகிற வகையில் மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்துடைய நோக்கம். ஒன்று. இரண்டாவது, இதுவரை வக்ஃபு சொத்துக்களில் ஏற்படக்கூடிய தாவாக்களை வக்ஃபு அந்த ரெட்ரஸல் போரம் என்று சொல்லக்கூடிய அந்த வாரியம் இருக்கு பாருங்க, அவங்கதான் விசாரிக்க முடியும். ஆனா இனிமேல் என்னன்னு கேட்டா ஜுடிஷியரிக்கு போயிடும், அதாவது நீதித்துறைக்கு போயிடும். இன்னும் சொல்ல போனா சிவில் கோர்ட் போயிடும். உரிமையியல் நீதிமன்றம் இருக்கு பாருங்க, அந்த உரிமையியல் உரிய நீதிமன்றங்கள், உரிமையியல் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றம் என்று நீதிமன்றங்கள் இந்த வழக்கை விசாரிக்கலாம். இதுவரை அப்படி விசாரிக்க முடியாது, ஆனா இப்ப விசாரிக்கலாம்னு சொல்லி இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல என்ன தவறு? நீங்க நான் முடிச்சுக்கிறேன். அதாவது நீங்க நீதித்துறை எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பாகுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. நாம இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் அனைவருக்குமான சட்டம் பொதுவானது. அது உரிமையியல் சட்டமாக இருக்கட்டும், குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும், அது ஒரே முறையான சட்டமாக இருக்க வேண்டும் என்பது மத்திய அரசு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறது. அதை இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல்லா போன்றவர்கள், அண்ணன் ஹென்ரியை போன்றவர்கள் அவர் அரசியல் காரணங்களுக்காக மறுத்து பேசுறாங்களே தவிர இதுல நியாயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா,
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களே கூட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, இஸ்லாமியர்களுக்கு பாத்தியப்பட்ட நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வரணும். இஸ்லாமியர்களுக்கு பாத்தியப்பட்ட அதாவது கட்டடங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள், கல்லூரிகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டு மீண்டும் அந்த சமூகத்திலே இருக்கிற ஏழை எளிய மக்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் நபிகள் நாயகத்தை பொன்மொழிகளை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கான சொத்துக்களை அந்த சமூகத்தின் பேரான இருக்கிறவர்களும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் அதுவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே அதை முறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. 2020 பிப்ரவரி இந்த சட்டம் அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டது 2024 ஆகஸ்ட்ல இந்த பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உடனே நாடாளுமன்றத்துல இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிற திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுது. நீங்க இந்த அரசு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த நடவடிக்கை எடுக்கல. பாரதிய ஜனதா அரசு, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மிக நடுநிலையோடு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு அனுப்பப்படுகிறது. அது பிப்ரவரி மாசம் அந்த கூட்டுக்குழு விசாரணையில ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அதுக்கு பிறகு அதிலேயும் ஓட்டெடுப்பு வைத்து 24-15-11 என்ற வித்தியாசத்துல அந்த தீர்மானம் பாராளுமன்ற கூட்டுக்குழுவால் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குவதற்காக இன்றைக்கு விவாதம் நடைபெறுகிறது. ஒருவேளை டிவிஷன் கேட்பாங்கன்னு நான் நினைக்க. நீங்களும் கூட சொன்னீங்க ஓட்டெடுப்பு நடைபெறலாம். ஓட்டெடுப்பு நடைபெற்று இந்த சட்டம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து பெருமக்களும் இன்றைக்கு கூட எண்ணத்தில் ஒரே ஒரு நிமிஷம், இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த என்னுடைய இனிய நண்பர் ஒருவர், அவர் பேரை கூட என்னால சொல்ல முடியும், அவரே கூட சொன்னாரு, மிக சரியாக நடக்கிறது, எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இந்த இதுல இஸ்லாமிய சொத்துக்களை ஆட்டையை போட இப்படியே சொன்னார், ஆட்டையை போட நினைக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற பண முதலைகளுக்கு இது ஒரு சவுக்கடியாக இருக்கும் என்று அவர் சொன்னார். அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ண நான் விரும்புகிறேன். சரி, நல்லது நல்லது. திரு ஹென்றி, நம்ம ஏற்கனவே பேசிய விஷயங்கள் தான் இன்னைக்கு இது பில்லை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன்னா, அதில் பாயிண்ட் நம்பர் 30, எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைடு ஆர் டிக்ளேர்ட் ஆஸ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷால் நாட் பி டீம்டு டு பி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னால் ஐடென்டிஃபை பண்ணால் இல்லை அப்படிங்கிறாங்க. அது ஒன்று சொல்லுங்கள். ரெண்டாவது, இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் பல நபர்கள், ஒரு 4 நபர்கள் வேறு வேறு ஃபீல்டு சேர்ந்தவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பெண்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த பெண்கள் முஸ்லீமாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடப்படலை. ஒரு வழக்கறிஞர், தேசிய அளவில் புகழ்பெற்ற வழக்கறிஞர், அப்புறம் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் 2 பேர். அப்போ மொத்தம் ஒருவேளை ஒரு 15 பேர் போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு பக்கம் நான் முஸ்லிம்ஸ் தான் வராங்க. இது சரியானதாக இருக்குமா? இது இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவே நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். எங்கள் அண்ணன் செல்வண்ணனும் அதை ஏற்றுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வக்புக்கான சொத்துக்களில் நான் அடிக்கடி சொல்கிறது, இராணுவம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக மிக அதிகப்படியான சொத்துக்கள் இந்த வக்பு அப்படிங்கிறது கொடை. ஆக்சுவலி கொடையாக இஸ்லாமிய பெருமக்களால் ஒரு நல்ல காரியங்களுக்காக, அதாவது ஒரு சமூக சேவையாக இருக்கலாம், ஒரு பள்ளியாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம், அல்லது மதராசக்கள் அந்த மாதிரி பள்ளிகளாக இருக்கலாம், தர்காக்களாக இருக்கலாம், அல்லது மசூதிகளாக இருக்கலாம். இப்படி ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு பொது சேவைகளுக்காக அந்த இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அந்த நிலங்களை கொடையாக கொடுப்பதுக்கு பேர் தான் முதல்ல வக்பு. அந்த வக்பு அப்படிங்கிறதுக்கு வாரியத்தை வேறு பேரில் வச்சா சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக வக்பு வாரியம்னு வச்சிட்டோம். இதுதான் வக்பு வாரியத்தோடைய வரலாம். நிறைய பேர் வக்பு வாரியம்னாவே அது வக்புக்கும் இது வாரியத்துக்கும் சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு வாரியத்துக்கு பேர் வச்சா அது சரியாக இருக்காதுங்கிறதுனால இந்த வக்பு கொடைக்கான அது ஒரு வாரியம்.
இப்போ வாரியம் என்ன பண்ணுது, இதில் 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். வக்பு எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்டுக்கான நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியாவில் 13 மாநிலங்கள் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில், பஞ்சாபில், அதே போல் வந்து கர்நாடகாவில், வெஸ்ட் பெங்காலில், தெலுங்கானாவில், கேரளாவில், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில், ஜம்மு காஷ்மீரில், குஜராத்தில், தமிழ்நாட்டில், ஹரியானாவில். தமிழ்நாட்டில் தான் ஆக்சுவலி 12வது இடம் பட்டியல் படி. அதுக்கு முன்னாடி 11 இடங்களில் 10 இடங்கள் வட இந்தியாவை சார்ந்தது. அதை தான் நான் குறிப்பாக சொன்னேன். உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய அம்பானி குடும்பம் இருக்கக்கூடியது ஒரு வக்பு சொத்துன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 10 இடங்களில் இடம்பெறக்கூடிய அந்த நிலங்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 70,000 வக்புகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்தியா முழுவதுமே நிலத்தினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் 7வது இடம் நம்ம இந்தியா வகிக்கிறது. 32.87 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் இந்தியாவினுடைய நிலப்பரப்பளவு. தமிழகம் நமக்கு 12வது இடத்துல தான் ஆக்சுவலி இந்த வக்பு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ தமிழகம் 1,30,058 சதுர கிலோமீட்டர். இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து நமக்கு வக்புக்கு வந்து எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாகவும் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும். எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு நிறுவனங்களுக்கு அந்த வகைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு கல்வி சேவை அப்படி படுத்தப்பட்ட ஒரு நிறுவனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7,000 நிறுவனங்கள் இருக்குது. அதுக்கு வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள். மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் நீங்கள் வணிக நோக்கத்துக்காக தனிநபர்களால் எழுதி வைக்கப்பட்டு அவர்கள் எப்படி இந்த பரம்பரை தர்மகர்த்தா பராமரிக்கிறார்களோ நிர்வகிக்கிறார்களோ அப்படி நிர்வகிக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறோம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் 32,157 ஏக்கர் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாக 7,454 ஏக்கரும் தமிழகத்தில் இருக்கிறதா ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சரியாக முறையாக நிர்வாகத்தை வந்து நிர்வகிக்கிறார்களா, அந்த சொத்துக்களை வந்து பராமரிக்கிறார்களான்னு பார்க்கறது தான் வக்பு வாரியத்தினுடைய வேலை. ஏதாவது வழக்குகள் வந்து நீங்கள் வக்பு மேலே தொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி மாற்று மதத்தை சார்ந்தவர்களோ சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்களே கூட அந்த நிலத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது வக்பு இல்லாத நோக்கத்துக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த இஸ்லாமை சார்ந்தவர்கள், அந்த மதரசாக்களை சார்ந்தவர்கள், அந்த தர்காக்களை சார்ந்தவர்களே புகார் தெரிவிக்கலாம். இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற இந்த ஆக்ட் இதுதான் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆக்ட். நீங்கள் 1954 ஜவஹர்லால் நேரு இருக்கும் பொழுது அதை கொண்டு வரப்பட்டது. அப்புறம் காலப்போக்கில் உங்களுக்கு வந்து 95ல் அதை பாதுகாக்கப்பட்ட ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு ஆக்டு. அதன் பிறகு 2013ல் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும் பொழுது மேம்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பான முறையில் இந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த வக்பில் நீங்கள் சொன்னபடி வழக்கறிஞர் இருக்கிறாரு, அதே போல் வந்து பிரசிடெண்ட் இருக்கிறாரு, அதே போல் வந்து ஒரு ரெவென்யூ ஆஃபீஸர் வந்து ஒரு கலெக்டர் கேடரில் உள்ளவர் இருக்கிறாரு, ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்கிறாரு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாரு. இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. இப்போ இவங்களோட நியூ டிராஃப்டிங்கில் என்ன விஷயம்னா இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு 2 பாராட்டுதலுக்குரியது இருக்குது. அதை நம்ம முதல்ல பேசிடுவோம். ஏன்னா இவங்க 2 பேருமே காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். அதில் என்னென்னா ஒரு சமய இப்போ இஸ்லாமியருடைய அந்த சேவை செய்கிறேன்ட்டு ஒரு நிறுவனம் ஒரு இஸ்லாமியருடைய சொத்தில் ஒரு வாடகைக்கு போய் இருந்தாலும் நீங்கள் அதை வக்பு சொத்துன்னு அவங்களே வந்து இப்போ எடுத்துக்கிட்டு நடைமுறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெல்லையில் கூட ஒரு சொத்து முஸ்லீம் லீக்கை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒரு 36 இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சொத்து. அவங்க அப்பா வந்து காதர் மொய்தீன் அப்படிங்கிறவர் அதை நீங்கள் நடத்திங்க, ஒரு சமூக சேவை செய்கிறீங்க, அதுக்காக அதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு. அந்த கட்டடத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு அந்த நலத்திட்டங்களை செய்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு கிரயமாக ஆக்சுவலி எழுதியே கொடுக்குறாரு, வாடகை ஒப்பந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து இதை வக்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த இஸ்லாமிய அந்த அமைப்பு இஸ்லாமியர்களுடைய சொத்தை வஞ்சித்து ஆக்கிரமித்து இப்போ வரைக்கும் செயல்பட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு சொத்து. ஸோ அப்படி இப்போ 36 பேர் அதை சாதாரண சாமானிய மக்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ அதில் என்ன சொல்லுது, நீங்கள் ஆவணத்தை நீங்கள் வக்பா கொடையாக எழுதி கொடுத்துருந்தால் மட்டும்தான் அது வந்து செல்லும், அது ஏற்புடையதாக இருக்கிறது. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய சொத்தையே ஒரு இஸ்லாம் அமைப்பு ஆக்கிரமித்து அபகரித்து வைத்திருப்பது மாபெரும் அபத்தம். அதில் நான் உடன்படுறேன். ஆனால் புகாரை யார் கொடுப்பது? மாவட்ட ஆட்சியர் விருப்பப்பட்டால் அந்த சொத்தை அவரே வந்து சுமோட்டோவாக எடுத்துக்கலாமா?
இது ஏற்புடையதாக அல்ல. ஓகே. அதே போல அவரே வாதியா இருப்பாரா? அல்ல. ஐயா இருங்கய்யா, அவரே வாதியா இருப்பாரா? அவரே பிரதிவாதியா இருப்பாரா? அவரே நீதிபதியாகவும் இருப்பாரா? ஓகே. இது எந்த வகையில சார்? திருடனா திருடனா தான் இருக்க முடியும், போலீஸ்னா போலீஸாக தான் இருக்க முடியும், நீதிபதினா நீதிபதியாக தான் இருக்க முடியும். இந்த 3 ரோலையும் ஒரே ஒரு நபர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஏற்புடையதாக அல்ல. அதில் எனக்கு மாற்று கருத்து, மாற்று உடன்பாடு இருக்கிறது. ஸோ ஒன்று, கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்கள வாழ வைக்கணும். நீங்கள் கரெக்டாக ஆனி மாதம் 30ஆம் தேதி கல்யாணம் பண்ணிவிட்டு ஆடி மாதம் பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி சட்டத்தையும் கொண்டு வந்துட்டு அதை நீர்த்து போகக்கூடிய செயலையும் இதில் செய்திருக்கிறீர்கள். அதில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை. அதே போல் வக்புனுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, புதியதாக கணக்கெடுக்கணும், புதியதாக ஆவணத்தை சரிபார்க்கணும். ஏற்கனவே ஆவணங்கள் அத்துணையும் சரிபார்க்கப்பட்டு கொடையாக, ஏன்னா 1954 இருந்த அந்த சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னா, நிலம் உங்களோடது, நீங்கள் 2 சாட்சிகளை வைத்துக்கிட்டு வக்பா கொடுத்துடலாம் வாய்மொழியாக. அதை சட்ட திருத்தம் மேற்கொண்டு காலப்போக்கில் பதிவு செய்து எழுதி வைக்கணும்னு கூர்ச்சீட்டு மாதிரி பதிவு செய்யப்படாமல் கையில் எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு 2 சாட்சிகளை வச்சு. அதன் பிறகு 95 பிறகு ரெஜிஸ்டர்ட் பண்ணணும். அந்த நிர்வாகத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த ரேஞ்சில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ சரியாக முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க கூடுதலாக நீங்கள் சொன்ன விஷயம், பெண்கள் மேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகுந்த கருணை, சம உரிமை கொடுப்பதாக நினைத்து 2 பெண் உறுப்பினர்களை சேர்க்க சொல்லியிருக்காங்க. அது பாராட்டுதலுக்குரியது, வரவேற்பிற்குரியது. அதே போல் பாராளுமன்ற சட்டமன்றத்திலும் பெண்களுக்கான சம உரிமையை குறைந்தபட்சம் 33% நிறைவேற்றினா நல்லா இருக்கும். ஓகே. அது பாரதிய கட்சியை சார்ந்த பெண்களுக்குமே நான் அதை வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆனால் இந்த 2 பெண்கள் அவர் இஸ்லாமியர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, முஜ்லீக்கள் இங்கே முத்தலீக்களாக கோவையில் இருக்கக்கூடியவர்கள் கூட 2 பெண்கள் தான், ஆண் வாரிசு இல்லாத இடத்துல பெண்கள் செயல்படுகிறார்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ வாரியத்தில் 2 உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்கறதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் யார்? என்னுடைய வீட்டை நான் ஆளுமை செய்யலாம், புறவாசல் வழியாக வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வர முடியாது. நான் ராமர் கோயிலில் ஒரு இஸ்லாமியர் போய் நிர்வாகம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த செயல் அப்படிங்கிறத ஆணித்தரமா இதை நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்க நடுநிலையோட. நான் எந்த மார்க்கத்துக்கும் எந்த சமூகத்துக்கும் ஆதரவானவனும் அல்ல, எதிரானவனும் அல்ல. ஒரு பொது பார்வையில் இதை நான் பார்க்குறேன். அடுத்தபடியாக நீங்கள் இந்த மார்க்கத்தினுடைய புரிதலே இல்லாமல், மார்க்கத்தினுடைய நடைமுறைகளே தெரியாமல், சட்டத்திட்டங்கள் தெரியாமல் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்களை நீங்கள் இதில் உறுப்பினர்களாக இணைச்சிங்கன்னு சொன்னால், என்னுடைய பெட்ரூமில் வேறு ஒருத்தங்களை நான் அனுமதித்தா என்ன நடக்குமோ அதுதான் இதில் நடக்கும். புறவாசல் வழியாக மறைமுகமாக இந்த வக்பு சொத்துக்களை திருடுவதற்கான, களவாடுவதற்கான, பகிரங்கமாக கபலீகரம் செய்வதற்கான நடைமுறைகள் தான் இந்த சட்ட திருத்தம் மூலமாக நடைபெறும் என்பது தான் என்னுடைய அழுத்த திருத்தமான ஆணித்தரமான கருத்து. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், மடாதிபதிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் எண்ணற்ற ஏக்கர் நிலங்கள் நாடு முழுவதும் இருக்கிறது. ஏன் ஜைன மதத்துக்கு சம்பந்தமானது, புத்த மதத்துக்கு சம்பந்தமானது, பார்சி மதத்துக்கு சம்பந்தமானது, கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு சம்பந்தமானது, இந்து கோயில்களுக்கு சம்பந்தமானது, இந்து சமய அறநிலைத்துறைக்கு சம்பந்தமானதுன்னு சொல்லி பல ஏக்கர் நிலங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது. இப்படிப்பட்ட மதங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு புதிய சட்டங்களை கொண்டு நடைமுறைப்படுத்தாமல், அந்த சொத்துக்களை நீங்கள் பராமரிக்காமல், நிர்வகிக்காமல், கலெக்டர் சூமோட்டோவாக அது வழக்குகளை எடுத்து அது என்னோட அந்த கவர்மெண்ட் அரசாங்க சொத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் கையகப்படுத்தாமல், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மதங்களுக்கு, பல ஆயிரம் சமயங்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்களே அனுபவிக்கிட்டோம், நிர்வகிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மார்க்கத்தின் மீது பாரபட்சமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படி வக்பு சொத்துக்களை மாத்திரம் கண்ணமிட்டு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வருவதனுடைய நோக்கம் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. இந்த சொத்துக்களை அபகரிப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக நான் பார்க்கிறேன். நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நான் சொன்ன அத்துணை மதத்தினுடைய சொத்துக்கள் மீதும், அதே போல் மடாதிபதிகள், கோயில்கள், இப்படி பெரிய ஆதீனங்களினுடைய சொத்துக்களை எல்லாம் கூட இப்படி அரசு இதே போன்று பாரபட்சமின்றி அவர்கள் கையகப்படுத்தி அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு, நிலங்கள் இல்லாதவர்களுக்கு, வீடுகள் இல்லாதவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கும்னு சொன்னால்
நிச்சயமாக வரவேற்பதிலே நான் முதல் ஆளாக இருப்பேன். அதை தவிர்த்து வக்பு சொத்துக்கள் மீது மாத்திரம் இப்படி ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு செயலை முன்னெடுப்பது தான் என்னால் ஏற்க முடியல. இது ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறது. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். தூத்துக்குடி செல்வம் சார், ரொம்ப சங்கடப்படாதீங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு வரேன். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். We are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்கள் எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, நேர்களே, சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. தூத்துக்குடி செல்வம் சார், ஒரு 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் தான் இனி வக்புக்கு கொடையாக நிலத்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது. அப்போ இவர் 5 வருடம் இவர் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை இனி அரசாங்கத்துக்கிட்ட தான் வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. இல்ல நீங்க நான் சொல்றது நடக்கலன்னு சொல்லாதீங்க. பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பேசியிருக்காங்க சார் விவாதத்துல. நீங்க தலையாட்டினீங்கன்னா இல்லன்னு அர்த்தமா என்ன? இல்ல, பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகளுக்கு பேசுறதா வேலை சார். என்ன பேப்பர் தான்? பேப்பர்ல இல்லாததான் உறுப்பினர்கள் பேசுவாங்களா என்ன? என்ன பேசுறீங்க நீங்க? பேசுறது மட்டும் தான் எதிர்க்கட்சிகளுக்கு வேலை, அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு சார். இங்க இந்த சட்டம் சொல்லுது சார். Sir, 4 persons of national eminence சொல்லுது. 1 each from the fields of administration and management, financial management, engineering and architecture and medicine சொல்லுது. இந்த நபர்கள் எல்லாம் இந்த வக்பு வாரியத்திற்குள் ஏன் கொண்டு வரப்படணும்? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அண்ணன் ஹென்றி அண்ணன் ஒண்ணு நல்லா சொன்னாங்க, இன்னொன்னுல அவருடைய சிந்தனை போக்கில் சொல்லிட்டாரு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது அதற்கு கீழ்நிலையில உள்ள அதிகாரிகளை கூட டைட்டில டிசைட் பண்ண முடியாது. அவர் உங்களை வழக்கறிஞர் இருக்கிறதுனால சொல்றேன். அதுலயும் நில பரிமாற்றங்களில் நீண்ட அனுபவம் உள்ளவர் என்கிற அடிப்படையில் சொல்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவரோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ அல்லது எந்த அதிகாரியுமே டைட்டில டிசைட் பண்ண முடியாது. டைட்டிலை யார் டிசைட் பண்ணா, அதாவது நில உரிமையை தீர்மானிப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா உரிமையியல் நீதிமன்றங்கள். அது உரிமையியல் நீதிமன்றங்கள், மேல்நிலை நீதிமன்றங்கள் தான் பண்ண முடியும். அது அண்ணன் ஹென்றி அவர்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல நீங்க ரொம்ப அண்ணன் கூட நீங்க ஆவேசத்தோட சொன்னீங்க 5 ஆண்டுகள். நான் என்ன சொல்றேன், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அவர் உண்மையிலேயே அல்லாவின் வழியை பின்பற்றி அந்த மதத்துல இணைகிறாரா அல்லது ஏதாவது ஒரு வர்த்தக நோக்கத்தோடு நோக்கத்தோடு இணைகிறார் என்பதற்கு 5 ஆண்டுகள் அவர் இருக்க அந்த மதத்துல இருக்கணும் அல்லது இவர் உள்ளே நுழைந்து அந்த மதத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே பாரம்பரியமாக அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இது செய்திருக்கு சர்க்கார். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல ஒண்ணுமே நடக்கலன்னு நீங்க ரொம்ப ஆத்திரமா போட்டு இதை ஒரு பெரிய டிபேட் ஆக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துவதற்கு
பாரதிய ஜனதா கட்சி அரசு முடிவு செய்திருக்கு. இல்லண்ணே, இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்போ முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடை குறித்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டு இவ்வளவு காலமாக அப்படிதான் முஸ்லிம் சார்ந்தவர்கள் தான் இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா, ஒன் ஆஃப் த அட்வொகேட் நேஷனல் எமினன்ஸ் சொல்லிட்டீங்க. அவங்க முஸ்லிமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 person ஆஃப் நேஷனல் எமினன்ஸ், 1 each from the field, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் அண்ட் மெடிசன் கொடுக்குறீங்க. நீங்க இவர்களை எல்லாம், நீங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் நீங்க இதுக்குள்ளார கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? இதை யார் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் எதுக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு கூட இல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களை தவிர மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த ஆட்ல எதுல சொல்லி இருக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல இங்க மேல இல்ல சட்டத்துல இங்க பாருங்க, நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க கிளாஸ் 1ல அவங்க என்ன சொல்றாங்க, 3 person to represent Muslim organization having all India character and national importance அப்படின்னு அந்த இடத்துல முஸ்லிம்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்றாங்க, 3 person who are eminent scholar in Muslim lawன்னு கொடுத்துறாங்க. இதெல்லாம் முஸ்லிம்ஸ் தான். கீழே இருக்கிறதெல்லாம் முஸ்லிம் கிடையாது. அப்படின்னா அங்கேயும் முஸ்லிம் எழுதி இருக்கணுமே. நான் ஒண்ணு கேளுங்க, நான் ஒண்ணே நான் முஸ்லிம் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லி இருக்காங்க? நான் முஸ்லிம்னு எழுதி இருக்கு. இல்ல இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க. சட்டத்துல இருக்குது. நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணா ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, அதுல நான் படிக்கிறேன். நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க இங்க பாருங்க, provided further the 2 members appointed under this section shall be non-Muslim. இது என்ன அர்த்தம்? அதாவது நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, ஒரு கலெக்டர் மாவட்ட ஆட்சித் தலைவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் சொல்லி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் தனியா எங்க ஆட்கள் வந்துடுறாங்க. அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க அங்க கலெக்டர் வந்துடுறாங்க. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு. இங்க நீங்க முஸ்லிம் அல்லாதவர்களை எல்லாம், இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற ஆர்கிடெக்ட், இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற பொறியாளர், இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற பெண் சகோதரிகள் அவங்களே இதுல உறுப்பினர் வரமாட்டாங்கன்னு நீங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறீங்க? அது கிடையாது. இஸ்லாம் மார்க்கத்துல இன்னொரு கேளுங்க சார், இந்த இஸ்லாம் மார்க்க சொத்துக்களை அதுல வரக்கூடிய வருமானத்தை அரசாங்கம் அரசு நிர்வாகத்திற்கு எடுத்துக்கணும்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கா சார்? எந்த இடத்துலயாவது இஸ்லாம் சரியா நிர்வாகம் பண்ண நாட்டையே மாத்தி அமைச்சர் முடியும் இன்னைக்கு அமைச்சர் சொல்லி இருக்காரு. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார், உங்களுக்கு பழனி கோயில்லையோ திருப்பதி கோயில்ல எல்லா இடத்துலயும் நடக்கிற வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் அரசுக்கு எடுத்து செலவு பண்ணலாம். ஆனா இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள சொத்துக்களை அவர்கள் நிர்வகிக்கட்டும், அவர்கள் சமூகத்திற்கு பயன்படுத்தும். அந்த சமூகத்திலே இருக்கிற ஏழைகள், அந்த சமூகத்திலே இருக்கிற துன்பப்படுகிறவர்கள் அல்லாஹ்வை சொல்லி இறைவன் ஏக இறைவன் அல்லாஹ்வை சொல்லி அல்லாஹ்வை வழிபட்டு தொழுது கொண்டிருக்கிற துயரப்படுகிற அந்த சமூகத்து மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் பாராட்டணும், மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி ஒரு பயத்தை பீதிய இந்த மக்கள் மத்தியில மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இடத்தின் பெயரால், மாநிலங்களின் பெயரால் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவது எதிர்கட்சிகளுக்கு வேலையா போச்சு. இதுல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோருக்குமான தலைவர் பிரதமர் மோடி, எல்லா மதத்திற்குமான தலைவர், எல்லா சமூகத்திற்குமான தலைவர், எல்லா மாநிலங்களுக்குமான தலைவர், 142 கோடி மக்களுக்குமான தலைவர். எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. இஸ்லாமியத்தை இன்னைக்கு போபால்ல இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெண்கள் ஆயிரக்கணக்கில் இதெல்லாம் இந்த டிராமாலாம் எங்களுக்கு தெரியும் சார். நாங்கெல்லாம் இதே மாதிரி தான் இந்த மாதிரி எத்தனை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க இதே நீங்க இந்த முத்தலாக் சட்டம் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகும்போது இந்தியாவோட பெரிய நியூஸ் நேஷனல் ஏஜென்சி என்ன நியூஸை பப்ளிஷ் பண்ணணும்னு தெரியும். இன்னைக்கு இந்த பில் பாஸ் ஆகும்போது கொண்டாட்டத்தை எப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போபால்ல நடந்தது மட்டும் நீங்க வச்சுட்டு பேசாதீங்க. அண்ணா நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க,
நீங்க வந்து பார்வை குறைபாட்டிற்காக போடுகிற கண்ணாடியில எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மஞ்சள் கண்ணாடியே போட்டு பார்க்கும் போது அதுக்கு நாங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாக முடியும்? உங்க பார்வை எப்பொழுதுமே பார்வை வித்தியாசமாக வேறுபாடாக இருக்கிறது. எங்களுக்கு 142 கோடி மக்களும் இந்தியாவினுடைய மக்கள், எல்லோரும் உள்வாய் பிள்ளைகள், இந்திய மக்கள், சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இஸ்லாமியர்கள். பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு போகாமல் இந்தியாவில் தங்கியிருந்த இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள். இன்னைக்கும் முஸ்லீம் ரெஜிமெண்ட் இருக்கு. ஐயா, ராணுவத்துல முஸ்லீம் ரெஜிமெண்டே இருக்கு, சீக் ரெஜிமெண்ட் இருக்கு. அதனால முஸ்லீம் கிறிஸ்தவர் இந்து பிரிக்காதீங்க. இந்தியா ஒன்றுபட்ட நாடு. நீங்க எங்க முஸ்லீம் ரெஜிமெண்ட் இருக்குது? நீங்க என்ன பஞ்சாப் ரெஜிமெண்ட் இருக்கு, ராஜஸ்தான் ரெஜிமெண்ட் இருக்குது, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குது, இப்படிதான் இருக்குது. நீங்க என்ன நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க? நீங்க லைவ்ல உட்கார்ந்துகிட்டு எங்க இருக்கு முஸ்லீம் ரெஜிமெண்ட்? எங்க இருக்குது? ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்கு. எங்க ஊர்ல இருந்து 4 பையங்க, 4 இஸ்லாமிய பையங்க. கேளுங்க சார், எங்க ஊர்ல இருந்து 4 பையங்க இஸ்லாமிய பையங்க. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த 4 பேரு மிலிட்டரியில ஆபீசரா இருக்காங்க. இல்ல ஆபீசரா இருக்கிறதுக்கும் நீங்க வந்து முஸ்லிம் ரெஜிமெண்ட் இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? முஸ்லிம்கள் கேளுங்க, முஸ்லிம்களும் ராணுவத்தில் பணியாற்றுகிறார்கள். அத நீங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல சார் எங்களுக்கு. அது நீங்க சொல்லிதான் தெரியுமா? நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க எங்க பிரிவினைவாதியா நீங்க வந்து அடையாளப்படுத்த முயற்சிக்காதீங்க. இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரே தலைவர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. நல்லது. இதுல ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். மாநில அரசு விரும்புகிறவர்களை இந்த கமிட்டியில சேர்த்துக்கலாம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீங்க சட்டம்லாம் அப்படி சொல்லல. நீங்க இங்க பாருங்க மொத்தம் 40 பக்கம் இன்னைக்கு பில்லு சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த 40 பக்கத்துல மாநில அரசு விரும்பியவர்கள் இல்ல, அந்தந்த மாநில அரசு. ஐயோ அண்ணே, நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு இந்த மசோதாவை படிங்க. நீங்க சொல்ற எதையுமே இந்த பில்லு சொல்லல. அதாவது 1963ல லேண்ட்ஸ்கேப் ஆக்ட் பாருங்க. கொஞ்சம் இணைப்புல இருங்க சார். இவர் சொல்ற எதையாச்சும் இந்த பில்லு சொல்லுதா சார்? நானும் திரும்ப படிச்சு பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே இல்ல இந்த மாதிரி. இல்ல, இந்த நிகழ்ச்சியில ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி சப்ஜெக்ட் இல்லாம சில விஷயம் பேசினாரு. நான் பொறுமையா கேட்டுக்கிட்டேன். சரி, அவர் கொஞ்சம் பொறுமையா கேட்க சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவர் பேசும்போது தயவு செஞ்சு குறிப்பிடாதீங்க. 1954ல இந்த வக்ஃப் சட்டங்களை கொண்டு வந்தது. பழைய விஷயம். ஒரு நிமிஷம் தான், எனக்கு வேண்டாம். இல்ல, நான் ஒரு பதில் சொல்றதுக்கான சொல்றேன். அவர் சொன்னார் இல்லையா, இந்த சட்டம் கொண்டு வரும்போது அம்பேத்கர் அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், இன்னைக்கு பிஜேபி ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டேல் அவர்கள். எனக்கு ஒண்ணே ஒன்று சொல்லுங்க சார், இப்ப இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுல நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா? சொல்லி அதுதான் வர்றேன் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அவரை அமைதியா அவரை கேட்டீங்க. நான் சப்ஜெக்ட் சொல்ல வர்றேன். அன்றையிலிருந்து இன்னைக்கு வரை நீதிமன்றம் வக்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. வருவாய்த்துறை மூலமா தான் நடக்குது. அதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ் மூலமா தான் எல்லாமே நடக்குது. இது என்னமோ வக்ஃப் சொத்துக்களுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம இல்ல. பிரச்சனைகள் வந்தா இங்க மாவட்ட கலெக்டர் தேவைப்பட்டா வருவாரு, ஆர்டிஓ வருவாரு. இது புதுசா ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, ஏற்கனவே அந்த மாதிரி யாரும் இல்ல கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னா, இது வக்ஃப் சொத்து. எப்படி அறநிலையத்துறை போர்டில் வந்து ஒரு முஸ்லீம் இல்லையோ அது மாதிரி இதுலையும் இல்லை. இதை நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக வகுத்து வச்சிருக்காங்க. நம்பர் 1. 2வது, ஒரு பெண்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே 2 பெண்கள் வந்து இருக்கிறாங்க ஏற்கனவே. சகோதரர் ஹென்றி பல நல்ல விஷயங்களை சொன்னார். இதில் வந்து பல மாநிலங்கள்லேயும் பெண்கள் இருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரைட். 2வது 3வது விஷயம் வந்து, இன்றைக்கு அவர் என்னமோ சொன்னார், முஸ்லீம்களுக்கு தலைவர் வந்து மார்க்கம் இஸ்லாம்லாம் என்னமோ சொல்லிட்டு வந்தார். நான் சொல்ல கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த 11 வருஷமா முத்தலாக்குன்னு முஸ்லீம்களுக்காண்டி நல்லது செஞ்ச மாதிரி 370 முஸ்லீம்களுக்கு நல்லது செஞ்சோம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. 3வது வந்து சிஏஏ முஸ்லீம்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி வந்து இந்த வக்ஃப் சட்டம், அதே மாதிரி பொது சிவில் சட்டம். நான் கேட்குறேன்,
11 வருஷமா நீங்க இந்துக்களுக்கு ஏன் ஒண்ணுமே செய்யலையா? இதைத்தான் இங்க ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன சொன்னா, 11 வருடமா வெறும் முஸ்லீம்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு வர்றீங்கிறது இந்த வக்ஃப் சட்டத்துல ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க சொன்ன அந்த அமைப்புல ஏறத்தாழ 70 விழுக்காடு வரையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வக்ஃப் சொத்துக்கு உறுப்பினராக வர முடியும். வர போக முடியுது. சட்டம் திருத்தப்பட்டால் பாஸ் ஆனா பாஸ் ஆகுதோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம். இன்னைக்கு பாஸ் ஆகலாம். நான் ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆராசா சொன்னாரு, இப்படித்தான் நாஜிக்கள் இது ஹிட்லரோட சேர்ந்து கொண்டு அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த ஜெர்மனுக்கு நாங்க நல்லது செய்யறோம் தான் சொன்னாங்க. நான் கடைசியா பார்த்தா ஜெர்மனை ஒரு கடங்கார நாடா தள்ளிட்டு போட்டாங்க, ஒரு அநியாயமா இழைக்கப்பட்ட ஒரு நாடா ஆக்குனாங்க. அதே மாதிரி இந்த இந்தியாவை நீங்க ஆக்கிறாதீங்க. பண்டித ஜவஹர்லால் ஒரு வார்த்தை சொன்னாரு, சுதந்திரம் அடைந்த உடனே சொன்னாரு, ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருந்துகிட்டு அதே நாஜித்துவ வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை நீங்க அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாடு அநியாயமான ஒரு சூழ்நிலைக்கு போகும்னு சொன்னதையும் இன்னைக்கு ஆராசா அவர்கள் பதிவு செய்தார். நான் என்ன கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த உறுப்பினர்கள்ல முத்தவள்ளிகள் சார்பா 2 பேர் நியமிக்கலாம் ஏற்கனவே இருக்கு. அந்த முத்தவள்ளிகள் சார்பா 2ங்கிறத ஒன்னாக்குறாரு. ஏன்னா வக்ஃப்ங்கிறது சகோதரர் ஹென்றி சொன்ன மாதிரி ஏதோ வக்ஃப் போர்டுக்கு சொத்து அல்ல, 3 ஒரு பங்கு சொத்தோ 4 ஒரு பங்கு சொத்து இல்லை. ஒவ்வொரு கோயில்களுக்கும் சொத்து இருக்க மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல் ஒவ்வொரு தர்காக்கும் தான் சொத்து இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அது சின்ன சொத்து தான். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை, ஆலோசனை கொடுக்க வேண்டிய வேலை, வழிகாட்டுதல் வேலையை மட்டும்தான் வக்ஃப் போர்டு செய்யுது. இதுதான் உண்மை. வக்ஃப் போர்டுக்கு பெரிய சொத்துங்கள்லாம் இல்லை. இன்றைக்கு பிஹெச்இஎல் அதே மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி போன்ற தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். எந்த சொத்தை கொடுத்தோம்? வக்ஃப் சொத்தை கொடுத்தோம். காரணம், பெருந்தலைவர் காமராஜர் அன்னைக்கு கேட்டதுனால கொடுத்தோம். வாடகை தரணும்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வரையும் வாடகை கொடுக்கல. பிஹெச்எல் நினைச்சா எவ்வளோ வாடகை கொடுக்கலாம். இப்படி அன்றைக்கே அரசு சார்ந்த நிறுவனங்கள் இதுவரை வாடகை கொடுக்காம இருந்தா, இப்ப இவ்வளவு வக்ஃப் சட்டம் முஸ்லிம்களால் பராமரிக்கும் போது இந்த நிலைமை இருந்தா, நாளைக்கு அரசு இந்த சொத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில அரசுடைய நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா எப்படி முஸ்லிம்களுக்கு இந்த சொத்துல இருந்து சொன்னார் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம், அவர்களுக்கு எப்படி போய் சொத்து சேரும்? இதுதான் இப்ப பிரச்சனை. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு இந்துக்களுக்கு 11 வருஷமா ஒண்ணு செய்யாம முஸ்லீம்களுக்கு மட்டும் நல்லது செய்யக்கூடிய இவர்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், தயவு கூர்ந்து இந்து மக்களுக்கு சொல்லுங்க. ஹென்றி சொன்ன மாதிரி இந்து ஆலயங்களுக்கு மடாலயங்களுக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கு, அந்த சொத்துக்கள் எவ்வளவு மோசமா போகுது. இப்ப நான் என்ன சொல்றேன், போபால்ல 1000 கடைகள், அதுல 800 கடைகள் யார் நடத்திட்டு இருக்கா தெரியுமா? முஸ்லீம்கள் இல்ல, சகோதர இந்துக்கள் தான் அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சொத்துக்கள்ல 3 ஒரு பங்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் வாடகைக்கு கொடுத்துருக்கு. அப்படி நாங்க இந்து முஸ்லீம் பார்க்காம இந்த வக்ஃப் சொத்துகள் இன்னைக்கு உபயோகத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பாரதிய ஜனதா அரசு முஸ்லீம் விரோதமாக தொடர்ந்து செய்வது மட்டுமல்லாமல் இந்து விரோதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் சொன்னாரு, அதான் அம்பானியுடைய இடம் கூட அதை பாதுகாக்கிறதுக்கும் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம பிரதமரும் பாஜகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் பறிக்கிற வேலையை இவங்க செய்யறாங்க. ஏன்னா அந்த மாநிலங்கள் 2 பேரை 4 பேரை நியமிக்க முடியும். ஆனா அதையும் தடுக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு செய்யுது. இது வக்ஃபுக்கு இழைக்கக்கூடிய துரோகம், முஸ்லிம்களுக்கு இழைக்க துரோகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கும் இழைக்கக்கூடிய ஒரு துரோகம் தான். ஸ்டேட் லெவல் பாடிக்கு அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. ஸ்டேட் லெவல் பாடிக்கு என்ன சொல்றாங்க? த போர்டு ஃபார் எ ஸ்டேட் அண்ட் த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஷால் கன்சிஸ்ட் நாட் மோர் தென் 11 members டு பி நாமினேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல ரொம்ப இதா இருக்கிறது என்ன அப்படின்னா,
நீங்க இந்த புதிதாக இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா 2 or more elected members from the municipalities or பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் அது இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நிச்சயமா இல்ல. ஆமா, இப்போ வந்து அதை சொல்லிடுறேன். 2 வழக்கறிஞர் இருப்பாங்க, அதாவது 2 வழக்கறிஞர் 2 முத்தவழி சார்பா இருப்பாங்க. ஒன்னு 3 கம்யூனிட்டி இருக்கு, சியா கம்யூனிட்டி, அந்த கமிட்டில இருந்து ஒருத்தர் வருவாங்க. இது இல்ல, இந்த முத்தவழி கமிட்டிங்கிறது எலெக்ஷன் நடக்கும் அந்த ரெண்டுக்கும், அத ஒன்னாக மாத்தி இருக்காங்க. புரியுது. இதேதான் மாநிலத்துக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநிலத்துக்குள்ள வந்து நீங்க நேஷனல் லெவல் போர்டுல வந்து என்ன சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அடிஷனலா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் அண்ட் மெடிசன், மொத்தம் 4 பேரை கொண்டு வரணும்னு சொல்றாங்க சார். ஒவ்வொன்றுல இருந்து ஒரு மெம்பர் நேஷனல் லெவல்ல, இந்த 4 வகையில சம்பந்தம் இல்ல. ஆமா, 4 பேரையும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸ்டேட் லெவல்ல என்ன சொல்றாங்கன்னா 2 பேரை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. 2 person who have professional experience in business management, social work, finance or revenue, agriculture and development activities. இதில் இருக்கக்கூடிய 2 மெம்பர்ஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த போர்டினுடைய நடைமுறையில் வரக்கூடிய காலத்தில் சிக்கலை உருவாக்குமா, இது சீர்படுத்த ஏதாவது உதவுமா? இல்லை, நிச்சயமாக இது சீர்படுத்த உதவும். ஏன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சவங்க இந்த வக்பு சொத்துக்களை டெவலப் பண்ணலாம். ஃபினான்ஸ், நிதி ஆளுமை மிக்கவர்கள் அதை கையாளலாம். ஆனால் அவர்கள் யார்? புரியுது. என்னுடைய கேள்வி, அவர்கள் யார்? இவங்க 2 பேருடைய பார்வை வேறு, அவர்கள் யார்? ஏன்னா இஸ்லாம், அதாவது என் சொத்தை தான் நான் சரியாக கையாள முடியும், பாதுகாக்க முடியும், எனக்கு உரிமை உள்ள சொத்து தனக்குன்னு வரும்பொழுது தான் அந்த வழிவேதனைகள் தெரியும். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொந்தமான வக்பு சொத்துக்களை அந்த இஸ்லாம் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர் அந்த பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டால் அவர் சரியாக அதை மேலாண்மை செய்வார். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ வக்பு அதை தான் செஞ்சிட்ருக்குது. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எலெக்டட் பாடிஸு அண்ட் நாமினேட்டட் பாடிஸ். இப்போ இவங்க சொல்லி இருக்கிறபடி போட்டு ஒருவேளை இந்த போர்டு மொத்தமாக டிசைட் பண்ணும் அப்படின்னா, மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து இப்போ அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தின்படி மெஜாரிட்டி மெம்பர்ஸ் நான் முஸ்லிம்ஸால இருக்கிறாங்க. இல்லை, அப்படி இருக்கக்கூடாது சார், அது அநீதி. அதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஜேபிசி போட்டிங்க, அதிலே ஆளுங்கட்சி 16, எதிர்கட்சி 10. அப்போ அங்கே சம உரிமை எங்கே இருக்காங்க, ஈக்குவாலிட்டி எங்கே இருக்காது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கொடையாக கொடுக்கக்கூடிய சொத்தை அதை நிர்வகிக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, மேலாண்மை பார்க்கறதுக்கு, அபிவிருத்தி செய்கிறதுக்கு, அவங்க இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் செக்டராக இருக்கட்டும், மெடிசன் செக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அதை நியமனம் செய்தால் மட்டும்தான் அந்த சொத்து பாதுகாப்பாக இருக்கும். எப்படியோ நம்ம இன்றைக்கு சத்தியம் தொலைக்காட்சி ஒரு மக்கள் மனசாட்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் எப்படி 543 பேர் இருக்கிற உறுப்பினர்களில் நிச்சயமாக 272 பேர் ஆதரவு இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. நீதிமன்றங்களும் நம்ம கைத்தட்டு, அது நீதிமன்றங்களை தான் நம்ம கதவுகளை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்குது. 272 தான் நமக்கு ஆதரவு தேவை. ஆனால் 294 பேர் இருக்கிறாங்க. நிச்சயமாக அதில் 234 பிஜேபியே இருக்கிறாங்க. அது நிச்சயமாக நிறைவேறிடும். அதே போன்று எதிர்கட்சிகள் 236 தான் இருக்குது, பெரும்பான்மை இல்லை. அதே போல் மாநிலங்கள் அவையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக 236 நமக்கு 119 தான் தேவை. ஆனால் 121 பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு 85 ஆப்போசிஷன் பார்ட்டி, காங்கிரஸ் அண்ட் அலைன்ஸு, 30 நடுநிலையானவர்கள். அப்போ நிச்சயமாக மாநிலங்களவையிலே, மக்களவை, மாநிலங்களவை இரு அவைகளையும் இந்த சட்டம் நிச்சயமாக நிறைவேறிடும், மாற்று கருத்தே இல்லை. இதில் என்னென்னா, ஏற்கனவே இந்த வக்பு வாரியம், இந்த வாரியம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை ஒருவேளை இந்த வக்பாக கொடுத்த, கொடையாக கொடுத்த இஸ்லாமியர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, முரண்பாடு இருக்குதுன்னு சொன்னால் வக்பு அது என்னென்னா தீர்ப்பாயம், மேல் முறையீட்டு தீர்ப்பாயம் அங்கேயே இருக்குது. அப்பீல் போகிறதுக்கு அந்த மேல் முறையீட்டு தீர்ப்பாயத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் இருக்கிறார். 2 வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள். எப்படி நம்ம நீதிமன்றங்களில் நீதிபதி, அரசு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்களோ அதே செட்மெண்ட்டு தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்குது இப்போ ப்ரெசண்ட்டு. அதுதான் தேசிய அளவுலையும் நடக்குது, மாநிலங்கள் அளவுலையும் நடக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதியானது, உறுதியானது. அதன் பிறகு நீங்கள் அப்பீல் போக முடியாது. ஆனால் இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி இந்த வழக்குகளை இவர்கள் விசாரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வருவாய் நீதிமன்றங்கள்லையும் நம்ம வழக்கு தாக்கல் செய்யலாம், உரிமையியல் நீதிமன்றங்கள்லையும் தாக்கல் செய்யலாம்,
உயர்நீதிமன்றங்கள்லையும் தாக்கல் செய்யலாம். அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் மேல்முறையீட்டுக்கு செல்லலாம். ஏற்கனவே இருந்த அந்த வக்பு சட்டத்தின்படி வக்பு வாரியம் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் உங்களுக்கு எதிராக இருந்தால் வக்பு வாரியத்தினுடைய மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நீங்க ஆனா இப்போ நீங்க 30 ஆண்டுகளுக்கு மேல ஆகும் ஒரு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு அதான் அவர் சொல்றாரு. ஸோ தலைமுறைகள் கடந்து போயிடும். நீங்கள் எப்படி இப்போ கேஸ் சிவில் வழக்குகள் எப்படி நடந்துட்டு இருக்கோ அதே நிலைப்பாடு இதில் இருக்கும். இப்போ இந்த நீதிமன்றங்களில் வந்து முழுக்க முழுக்க இந்த வக்பு வாரியத்தில் இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த தீர்ப்பாயத்தில் நான் முஸ்லீம் இருக்காங்க, ப்ரெசன்ட் பல மாநிலங்களில் இருக்கிறாங்க. ஸோ அது சரியான ஒரு வழிமுறையாக நடைமுறையாக இருந்தது. இப்போது இந்த நிலைப்பாடு இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த சொத்துக்கள் வந்து எளிமையான முறையில் அரசுடைமையாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். ஏற்கனவே ஐயா சொன்னாங்க, பெல் நிறுவனம்ட்டு, துப்பாக்கி தொழிற்சாலை, பல இந்து அமைப்புகளுடைய அலுவலகங்கள், பல இந்து சகோதரர்களுடைய நிறுவனங்கள், பாரதிய ஜனதாவினுடைய கட்சி அலுவலகங்கள்லாம் பல இந்த சொத்துக்களில் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கான அந்த வாடகை இருக்குது பாருங்கள். இப்போ HRNC சொன்னாங்க ரொம்ப தெளிவாக, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடியது, அப்புறம் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் நடவடிக்கை, அப்புறம் வாடகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு, அதை வசூலிக்கணும் அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டேஷனு, கூட்டிய வாடகை உயர்த்திய வாடகையை உடனடியாக 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணுங்கிற நிலைப்பாடு, இப்படி பல வழக்கு தீர்ப்புகள் வந்து இருக்குது. அதுபோன்று இப்படி இந்த வக்பு சொத்துக்களில் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க வாடகை தரலைன்னா அவங்கள காலி பண்ணுறதுக்கோ அவர்கள்கிட்ட இருந்து வாடகை வசூல் பண்ணுறதுக்கோ எந்த விதமான பாதுகாப்பும் உறுதித்தன்மையும் இதில் இல்லை. இன்னும் கூடுதலாக இந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த ஷா பிரிவு, சன்னி பிரிவு, தாவூதி பிரிவு, போரா பிரிவு எந்த முஸ்லீமாக இருந்தாலும் ஒரே ஒரு வக்பு வாரியம் தான் அதை நிர்வகிக்கும், பாதுகாக்கும், அட்வைஸ் பண்ணும், கண்காணிக்கும், சூப்பர்வைஸ் பண்ணும். ஆனால் இப்போ இந்த சட்ட திருத்தத்தில் தாவூதி முஸ்லீம்களுக்கும் போரா முஸ்லீம்களுக்கும் தனித்தனியே வக்பு வாரியங்களை அமைத்து கொடுப்பதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பிரித்த ஆளுமையை கொண்டு வருவதற்கான முயற்சியையும் இந்த சட்ட திருத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கிறது என்பது வேதனைக்குரியது. ஆனால் நம்முடைய அருமை அண்ணன், நம்முடைய சகோதரர், நம்முடைய உடன்பிறப்பு அண்ணா தூத்துக்குடி செல்வம் பாகிஸ்தான் பிரியும் போது முஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் மேல அன்பு பாசம் கட்டி தழுவுறோம், ஆற தழுவுறோம், இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்னென்னவோ சொன்னாரு. அது எல்லாம் ஏற்புடையதாக அந்த இந்த சட்ட திருத்தங்கள்ல கொண்டு வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தால் அதை நாம் மனதார வரவேற்போம். மாறாக இப்படிப்பட்ட சீர்கேடான சட்ட திருத்தங்கள், அபகரிக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள், கபலீகரம் செய்யக்கூடிய சட்ட திருத்தங்கள், புறவாசல் வழியே வந்து சொத்துக்களை களவாடக்கூடிய சட்ட திருத்தங்களை நாம் எதிர்க்கிறோம். மக்கள் இதை புரிந்து கொண்டு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். சார் ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.